இங்க 3 பொண்ணுங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக பெட்டியை தூக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க. ஆனா இவங்களை பார்த்தது அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இதுங்க ஒவ்வொன்னும் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 7:30 தான் வராங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணு மட்டும் பெட்டியை தூக்கிட்டு தனியா வந்திருக்கா. என்னன்னு கேட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னென்ட் ஆகிட்டு தான் சொல்றா. இன்னொரு டைம் பெரிய பொண்ணு மட்டும் தனியா பெட்டியோட வந்து நிக்கிறா. என்னன்னு கேட்டா புருஷனை பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்றா. அப்படி இருக்க இந்த டைம் 3மே ஒன்னா சேர்ந்து வந்திருக்குதுங்க. சோ இந்த டைம் பெருசா ஏதோ ஆப்பு வைக்க போறாங்கன்னு பயப்படுறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க அம்மா பயந்த மாதிரியே நடு பொண்ணு ஒரு பெரிய ஏஜென்சில போட்டோகிராஃபரா இருக்கா. ஓரளவுக்கு நல்லாவே செட்டில் ஆயிருக்கா. அப்படி இருக்க இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். அந்த கோவத்துல எல்லாரும் முன்னாடி அவனுக்கு கொண்டு வந்த சூப்பை அவன் தலையிலே கொட்டிட்டு கெத்தா கிளம்பிடுறா. என்னதான் எல்லாரும் முன்னாடி கெத்தா காமிச்சுக்கிட்டாலும் அவளால அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம வெளியில வந்து கத்தி எழுதுறா. ஆக்சுவலா இவ கூடவே இருக்கிற இவளோட அசிஸ்டன்ட்டுக்கு இவளோட வளர்ச்சியை பார்த்து பொறாம வருது. சோ திறமை வச்சு மோத முடியாம இவ பாய் ஃப்ரெண்ட கைக்குள்ள போட்டு இவளை பழி வாங்கிடுறா.